நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி வேணும் அப்படின்னா அதுக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேங்க. நான் இதில் ரேஷன் அரிசியை வந்து மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக வருங்க இட்லி. நீங்கள் எவ்வளோ இட்லி தோசையோ ஊற்றி கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை ரெண்டுமே நல்லாயிருக்கும். எப்படி மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் லாங் வீடியோவில் நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. கரெக்டான மெஷர்மெண்ட்டோட போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. இதில் இட்லி எப்படி எவ்வளோ ரேஷன் அரிசி வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து ரேஷன் பச்சரிசி எவ்வளோ எடுத்திருக்கேன், நான் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் மாவு எப்படி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு எப்படி அரைக்கிறேன், அப்புறம் உளுந்து மாவு எப்படி அரைக்கிறேன் ரெண்டுத்தையுமே வந்து போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வந்து மாவு அரைக்கிறதுலேயும் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டான நம்ம அரிசி ஊற வச்சா மட்டும் பத்தாது, மாவும் வந்து அந்தளவுக்கு அரைச்சி எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு மாவை கரைக்கிற விதமும் இருக்குது. உங்களுக்கு எப்படி கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த உளுந்து மாவு வந்து எப்படி இருக்கணும் புசு புசுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து வீடியோவில் காட்டுறேன். அரைச்சி பொங்கின மாவு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இட்லி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் நெக்ஸ்ட் வந்து தோசை எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு காட்டியிருக்கேன். இதில் வந்து நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊற்றுனது அதுவும் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்களா இட்லி எப்படி இருக்குன்னு? செம்ம சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க, புசு புசுன்னு இருக்கும் அப்படியே இட்லி. நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, எத்தனை இட்லி கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோசையும் சூப்பராக வருங்க உங்களுக்கு. நல்லா நான் ஆக்சுவலாக வெந்தயம் சேர்க்கலை, நம்ம கருப்புளுந்து பயன்படுத்தும் போது வெந்தயம் சேர்க்கணும் கூட தேவையில்லை. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா அழகாக வரும் உங்களுக்கு. தோசை மொறுன்னு வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அந்த இட்லிக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், தோசைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் மாவு தனியாக வச்சுட்டிங்க அப்படின்னா தோசையும் நல்லா மொறுன்னு வரும். நீங்கள் எண்ணெயை வந்து நேராக அப்படியே ஜாடியிலேருந்து விடுற மாரி பண்ணாமல் ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை எடுத்துக்கிட்டு அது ஒரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எண்ணெய் வந்து குறைஞ்ச அளவு பயன்படுத்த முடியும். அப்புறம் இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதோட வீடியோ போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. இதில் இட்லி உப்புமா வந்து எப்படி செம டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். நாளைக்கு கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் செம மொறுன்னு இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, இந்த அரிசி உப்புமா சாப்பிட்ருக்கீங்களா, அது அடியில் காந்தெல்லாம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்து இந்த இட்லி உப்புமாவும் வந்து நம்ம இரும்பு எண்ணெய் சட்டியில் செய்யும் போது அப்படியே நல்லா அடியிலலாம் பிடிச்சி சூப்பராக மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த பாருங்கள், இதுமாதிரி நல்லா அடியில் நல்லா பிடிக்கும். அதனால் இரும்பு எண்ணெய் சட்டியில் செய்யுங்க. செம டேஸ்டான இட்லி உப்புமா சாப்பிட்டு பாருங்கள்.